ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹனியை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹனியில் நிறைய யூஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்ல போடுறதுனால அது என்னென்ன யூஸ், அது எப்படிலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹனியில் நிறைய யூஸ் இருக்குது. அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாவை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தாமல் கரெக்டாக வைக்கிறதுக்கு ஹனி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின்க்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை ஆக்ட் பண்ணும். நம்ம ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரிங்கிள்ஸ் வராமல் பாதுகாக்கும். இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, ஒரு ரிசர்ச் மூலியமா ஹனி ஸ்கின் கேன்சரை குணப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் கேன்சர் குணப்படுத்துகிற அளவுக்கு ஹனியில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹனியை நம்ம ஏன் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? அதை தான் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஃபேஸ் பேக் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் ஹனி. அதில் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் ஹனி மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணால் போதும். உங்கள் ஸ்கின் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்புறம் உங்கள் ஸ்கின் நல்லா ட்ரையாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ண அப்புறம் ஸ்கின் ட்ரைனஸ் இருக்காது. ஸ்கின் சாஃப்டாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹனியை டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக், ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஹனி, தென் நான் ரா மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஹனியோட மில்க் ஆட் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஒரு காட்டன் பாலில் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும், டார்க் ஸ்பாட் ரிமூவ் ஆகும், ஆக்னே பிம்பிள் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். நான் 1 ஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கோட்டிங்கும் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக், ஹனியோட காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஃபி பவுடர் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் பிரைட்டாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காஃபி பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் எப்பயுமே எங்கே வச்சுக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே இருந்தால் கூட இது ரிமூவ் பண்ணிடும். இதை ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக், நம்ம ஹனியில் இந்த கர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கர்ட் டார்க் ஸ்பாட்ஸ், டேன் இருந்தால் கூட அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஹனி, நெக்ஸ்ட் நான் இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸை இது கில் பண்ணிடும். அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்மால் ஹேர்ஸை கூட இது ரிமூவ் பண்ணிடும். இந்த கர்டோட 2 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.